அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. இது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு. இந்த ஸ்டீரியோ ஆம்ப்பு வந்து டிராக்டருக்காக நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெரம்பலூர்லேருந்து விக்னேஷ் அப்படின்றவர் வந்து டிராக்டருக்காக இந்த ஆம்ப்பு வந்து கேட்டிருக்காரு. அவருக்காக நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ண போகிறோம். வெல்கம் டு யாசோ ஆடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம சேனல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் நல்லா சப்போர்ட்டிங்கும் நல்லா கொடுக்குறீங்க. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லாமே நல்லா நீட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. கம்பல்சரி நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஸு பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சு வரும் பேக் டெப்த்து. இந்த லென்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு, ஓகேங்களா, 10 இன்ச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் வரும். உள்ள இன்டீரியரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிலிக் பேனலு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்இடி ஆன் ஆஃப்காக நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஏன்னா டிராக்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பவர் சுவிட்சு எதுவுமே நம்ம பண்ணி கொடுக்கறதில்ல. பவர் சுவிட்சு வந்து இலவு சுவிட்சு மாதிரி நம்ம டிராக்டர்லேயே நம்ம கொடுத்துருவோம். அங்கே நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இது வந்து லைட்டிங்க்கோசரம் நம்ம இந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பிளாக் மேட் ஃபினிஷிங்கு, மேலே வந்து ஃபுல் பிளாக்கு கிளாஸ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வந்து இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு தான். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து நேம் கேட்டிருந்தார். அவங்க வந்து குழந்தை நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அவங்க நேம் கேட்டிருந்தாரு. அதுக்காக நம்ம நேம் போட்டு லைட்டிங் போட்டு பக்காவாக பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம இங்கே ஓரமாக வச்சிடலாம். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐப்ளேயில் வந்து யூஎஸ்பி போர்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். பிக் சைஸ் ஐசி, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பக்காவான ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் வந்து இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கூலிங் ஃபேன், ஏன்னா டிராக்டரில் வந்து ரொம்ப நேரம் சாங் கேட்பாங்க. அதனால் ஒரு கூலிங் ஃபேன் நம்ம கொடுத்துட்றோம். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சக்தியில் வந்து 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 30 வோல்ட்டு உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி ஒரு 10 ஆம்பியரில் வந்து நம்ம சக்தியில் ஒரு கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்குது. இது சப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு பக்காவான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சுவிட்சிங் ஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 சுவிட்சிங் ஐசி நமக்கு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சுவிட்சிங் ஐசியே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐஆர்எஃப்பில் வந்து Z44N அப்படின்ட்டு 6 ஐசி யூஸ் பண்ணி இதை வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கன்வெர்ட்ரு. வேணுன்ற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆம்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். கெப்பாசிட்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 4700 50 வோல்ட்டில் கம்பல்சரி. இப்போ சூப்பராக இருக்குது இந்த கன்வெர்ட்டரு. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்புக்கும் கொடுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்புக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு பக்கா ரிசல்ட்டாக இருக்கும். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டீரியோ போர்டு ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ ஒரு அருமையாக வருங்க. இந்த இதில் 52001934 போட்டது உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது. உங்களுக்கு வந்து நம்ம பண்ணுற ஆம்ப்பு வந்து கம்பல்சரி 1 இயர் கேரண்டியோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹீட் சிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 லீஃப் உள்ள ஹீட் சிங் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஹீட் இஷ்யூ அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இந்த போர்டு வேணுன்ற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கம்பல்சரி கொடுக்கலாம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பக்காவான ஒரு ரிசல்ட்டில் இருக்கும். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிடி சிங்கிள் சப்ளை 12 வோல்ட்டு, சரிங்களா. சிங்கிள் சப்ளையில் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுவுமே ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இந்த நம்ம ஸ்டீரியோ போர்டுக்கு இந்த பிடி தான் பக்கா மேட்சிங்கே. நம்ம அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாக் வாங்கியிருக்கோம். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு, அடுத்து யூஎஸ்பி போர்டுக்கான ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி, ஒரு ஃபேனுக்காக பார்த்திங்கன்னா 1 ஆம்ஸ் டயோடு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஆம்ப்பு பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆம்ப்பு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோவில் இணைஞ்சிருங்க.
நம்ம சேனலில் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆதரவு கம்பல்சரி எனக்கு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரியே தான் இப்போ நம்ம வந்து ஆம்ப் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் பிளாக்கு மேட் ஃபினிஷிங்கில் வந்து கீழே பிளாக் மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதோட ஆடியோ வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம போட முடியாது, கம்பல்சரி காப்பிரைட் வந்துடும். இந்த பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைடு, கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாரோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டிராக்டருக்கான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருங்க. உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னென்ன பொருள் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொருள் தான் இது எல்லாமே. நான் என்ன பொருள் போட போகிறேனோ அது கம்பல்சரி நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவேன். அதே மாதிரி ஆம்ப் முடித்ததுக்கப்புறமும் உங்கள்கிட்ட நான் கம்பல்சரி காமிச்சிருவேன். இப்போ வந்து நம்ம இன்டீரியர் போயிடலாம். இன்டீரியருக்கு முன்னாடி நம்ம பேக் சைடில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணியிருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் சைடு வியூ. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கருக்கான லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டீரியோ ஆம்ப் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் வந்து கஸ்டமர் வந்து அடுத்து சப்வூஃபர் ஏதாவது லோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கேபினெட்லேயே வந்து அவங்க கம்பல்சரி வச்சுக்கலாம். இதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் சப்ளை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள்லாம் பார்த்துக்குங்க. 2 ஸ்கொயரம் ஒயர் தான் யூஸ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துட்டு வரோம். 2 ஸ்கொயரமும் கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக உள்ள கேஜ் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கம்பல்சரி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர், அதாவது சரவுண்டு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும் கம்பல்சரி நான் வந்து எல்லாமே லாக் பண்ணிட்டேன், அடைச்சிட்டேன். ஒரு கூலிங் ஃபேன் வந்து ஒரு 12 வோல்ட்டில் கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிடி பிளேயர், நம்ம வந்து ஆடியோ இன்புட்டு கொடுக்குறது. நீங்கள் டிவிலையோ மற்றபடி இதிலேருந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனு நம்ம டிராக்டருக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதனால் அடைச்சாச்சு. வண்டிக்கு வந்து ஃபியூஸ் தேவையில்லை, கம்பல்சரி நம்ம பேட்ரி பக்கத்துலேயே ஃபியூஸ் வைக்க சொல்லியிருக்கேன். அதனால் அந்த இடத்துல நம்ம அவங்க கொடுத்துருவாங்க. பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ கிளாரிட்டி அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி சக்தியோட கன்வெர்ட்ரு, ஹெச்டி கன்வெர்ட்ரு போட்டு நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஸ்டீரியோ போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பிடி யூஎஸ்பிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 7805 ரெகுலர் ட்ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஐப்ளே யூஎஸ்பி போர்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி அருமையாக வந்திருக்குங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடிக்கான சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓவராலாக எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து செட்டை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். இன்னும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து கம்பல்சரி சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறனால நமக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நம்ம பவர் சப்ளை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் ஆன் பண்ணுறேன், பாருங்கள். இதுதான் ஆம்பிளிஃபையரோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க குழந்தை நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, நேகாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம யாஷோ ஆடியோஸ் அப்படின்ற நேம் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி கலரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாமே லைட்டிங் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஆம்பிளிஃபையரு. இதை நீங்கள் வந்து ஒரு ஆடியோ கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆடியோ சாங் ப்ளே பண்ண முடியாது. வேணுன்ற நண்பர்கள் வந்து கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், பாருங்கள். உள்ள இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூராமே எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க.
நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, பக்காவாக பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட் ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். பவர் சப்ளைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். கம்பல்சரி உங்களுக்கு ஃபேன் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு, அதனால தான் அந்த நாய்ஸு. இன்னும் ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள். பக்காவான ஒரு ஆடியோவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.